இப்போது படிக்கிற பிள்ளைங்கள்லாம் பார்த்தாக்கா, ஒரு சப்ஜெக்ட்டில் நல்ல மார்க் எடுப்பாங்க. ஒரு சப்ஜெக்ட்டில் ரொம்ப குறைவான மார்க் எடுப்பாங்க. ஒரு சப்ஜெக்ட்டில் ஃபெயிலே கூட ஆயிருப்பாங்க. அதுக்கான காரணம் என்னன்னாக்கா, உங்களுக்கு எந்த சப்ஜெக்ட்டில் ஆர்வம் அதிகமா இருக்கோ, புடிச்ச சப்ஜெக்ட்டோ, அதில நீங்க நல்ல மார்க் எடுப்பீங்க. கண்ண மூடிக்கிட்டு ஒரு வாட்டி அத பார்த்தா கூட, நீங்க அத பார்க்காம எழுதுற அளவு கூட உங்களுக்கு புடிச்ச சப்ஜெக்ட்ல இருக்கும். அதே உங்களுக்கு பிடிக்காத சப்ஜெக்ட்னா, நீங்க எவ்வளவு திணிச்சு திணிச்சு படிச்சாலும், அது மண்டையில ஏறாது. ஏன்னா, நீங்க ஆர்வத்தையே அதில செலுத்துறதில்ல. இதுவே நம்ம அத விட்டு தப்பிக்க முடியாதுன்னு உங்க மனசுக்கு தெரியணும். உங்க உள்ளம் நல்லா அத ஆழப்படுத்தி, இத நம்ப செஞ்சே ஆகணுன்ற ஒரு முடிவு கட்டுனீங்கனாக்கா, கண்டிப்பா அதுலயும் நீங்க வெற்றி ஆகலாம். எல்லா சப்ஜெக்டும் ஈஸி தான். எதுவுமே கஷ்டம் இல்ல. இதில நீங்களா பிரிச்சு வச்சுக்கிட்டு, இதுல கஷ்டம், இது எனக்கு புரியல, இது எனக்கு வராதுன்னே முடிவு கட்டிட்டீங்கன்னா, கடைசி வரைக்கும் அது வராது. போராடுங்க. முடியும்னு நீங்க போராடி பாருங்க. கண்டிப்பா அதுலயும் வெற்றிய காணலாம்.